ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 16 எபிசோட் 359 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த நைட் ஆஃப் த ட்ராஜடிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹையர்அப்ஸ் மீட்டிங்கில் ககாஷி நீட்டாச்சி இருப்பாங்க. அசைன்மெண்ட் அதிகமாக போயிட்டு இருக்கனால அடிஷனல் ஆன்பு டீமை ஆட் பண்ண போகிறதா முடிவெடுத்திருக்கேன் டான்சோ. இட்டாச்சியை கேப்டனாக போடுறேன்பா. கோஹாரு எதிர்க்கிறேன்னு நினைக்காதீங்க, ஆனால் சின்ன பையனா இருக்கானே வயசுனப்பான்னு கேட்பாங்க. 13கவும் இதை விட சின்ன வயசுலேயே ஜொனின்ல ஆகலையான்னு சொல்லி கேட்பான். ஹோம்ரா 2 வருஷம் வந்திருக்கான், இப்போ கேப்டனான்பாரு. ஆன்பு கேப்டன்லயே ரொம்ப எங்கரா இருக்கிறது இவன் தான்பாங்க கோஹாரு. டான்சோ இவனை நான் என் பர்சனல் ஆன்பு டீமா அசைன் பண்ணிக்கிறேன்பா. வெளியே வந்ததுக்கு அப்புறமா ககாஷி இட்டாச்சி கிட்ட அப்படின்னா டான்சோவோட ஆன்பு ஏஜென்ட்ஸா போறேன்னு சொல்லி கேட்பாரு. இல்ல அது தேலின் மைட்டாச்சி பெரியவங்களோட அரசியல் சண்டைக்கு இடையில சிக்காம இருக்க முயற்சி பண்ணிக்கன்பாரு ககாஷி. இட்டாச்சி பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு தேங்க்ஸ் பண்ணுவான். செக்ஷன் தானே மாத்துறாங்க, நீ இன்னும் லீவ் ஷினோபி தான், இது ரொம்ப தூரம் போறமா இல்லைன்பாரு. டென்சோ 13 வயசு தான் ஆச்சு, அதுக்குள்ள கேப்டன் ஆன்பான். அவன் எக்ஸ்ட்ராடினரி ஷினோபின்னு ககாஷி சொல்லவும் அவங்ககிட்ட சரியான இருக்குதான், அதுக்குன்னு 13 வயசுல நான் கேப்டன் ஆகாத கேள்விப்பட்டது இல்லைன்பா டென்சோ. யூகோ வரவும் என்னன்னு கேட்பாரு ககாஷி. டீம் ரோக்கு நிலந்து நான் அசைன் ஆகிறேன்பா, நீ தான் ரிப்ளேஸ்மெண்ட் கேட்கவும் நான் என் பெஸ்ட் கொடுப்பேன் கேப்டன் ககாஷின்பா. உச்சிகா போலீஸ் ஃபோர்ஸ்ல ஃபுகாக்கு அவர் சபார்டினேட்ஸ் கிட்ட சிறப்பா வேலை செய்யணும்னு உத்தரவு கொடுப்பாரு. இட்டாச்சி கிட்ட டான்சோ போலீஸ் ஃபோர்ஸ் அவங்களோட ஆயுதங்களை பலப்படுத்துறதா ரிப்போர்ட் வந்திருக்குன்பா, இதுல என்ன பண்ண போறேன்னு கேட்கவும் உச்சிகாக்களுக்கு ஹிடன் லீஃப் மேலான அதிருப்திங்கிறது ரொம்ப அதிகமா போதுன்பா. பார்க்க போனா இதை அப்படியே விட்டுட்டு இருக்க முடியாதுன்பா டான்சோ. இட்டாச்சி ஆமான்பா. இதுக்கப்புறம் ஹொகாகே ஆஃபீஸ்ல ககாஷி கிட்ட ஹிருசன் லீஃப் பேரியர் சிஸ்டம் பத்தி உனக்கு தெரியும்னு கேட்பாரு. வில்லேஜ்ல யாராவது இன்ஃபில்ட்ரேட் ஆன சென்ஸ் பண்றதானு கேட்பாரு ககாஷி. ஹிருசன் எவனோ ஒருத்தன் பேரியருக்குள்ள மாட்டாமூல வந்ததா சொல்லுவாரு. பேரியரை மெயின்டைன் பண்றவரு பேரியரை தாண்டி வரக்கு ரகசிய கோடு இருக்கு, அது தெரிஞ்சவங்களால மட்டும் தான் வர முடியும். நம்மள துரோகியும் கூட இருக்கலாம், இல்லைன்னா பேரியரை உடைக்கிற ஜுட்சு யூசர் இருக்கலாம்பா. ஹிருசன் அது துரோகியா இருந்தா ஜுட்சு ஃபார்முலாவை மாத்தினா போதும். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா பேரியரை தாண்டி வர கேப்பபிள் உள்ள ஒரு ஜுட்சுவை வச்சிருக்க வந்து அதை பண்ணிக்கணும் நம்புறேன்பாரு. ககாஷி கிட்ட ரிப்போர்ட் கொடுத்துட்டு அதை நான் நம்ப விரும்பலேன்பாங்க. இந்த விஷயத்தை நீ பாத்துக்கன்பாரு ஹிருசன். பேரியர் ரிப்ளேஸ்மெண்ட்ஸ்க்கான சார்ட்டை கொடுத்துருப்பாரு. சில ஏரியாக்கள்ல தான் அலர்ட் அதிகமா இருக்குன்பாரு. இது எங்கன்னு ககாஷி கேட்கவும் உச்சியா டிஸ்ட்ரிக்ட்லன்பாரு. பாசிபிளா இருந்தா அங்கேயும் பேரியர் சிஸ்டம் போடலாம், ஆனா அது செல்ஃப் கவர்னிங் டிஸ்ட்ரிக்ட்ங்கனால நம்ம ஆள முடியாதுன்பாரு. ஹிருசன் உன்னோட விசாரணை ஆன்புவை பின்தொடர்றது இல்லைன்னு உறுதிப்படுத்திக்கன்பாரு. டோபி உச்சிகா டிஸ்ட்ரிக்ட்ல போடுவான். டக்குன்னு சென்ஸ் பண்ணி டெலபோர்ட் ஆயிடுவான். இட்டாச்சி பார்த்த மாதிரி இருக்கும். காயா அகாடமில இருக்கப்ப நருட்டோ ஓடி போய் சாஸ்கே கிட்ட ஒன்ன போல ஆள்கிட்ட எல்லாம் தோத்து போக மாட்டேன்பான். வளராதடான்பான். நருட்டோ வாய முடுங்கவும் நீ வாய முடுறான்பான். ககாஷி காய் கிட்ட என்ன அகாடமிக்ல புதுசா வந்திருக்க என்னன்னு சொல்லி கேட்பாரு. கெனின் இன்சார்ஜா என்ன ஜோனின் லீடரா போட்டிருக்காதா சொல்லுவாரு. காய் கெனின்ஸை பாத்துக்க போறேன்பாரு ககாஷி. ஆனா எனக்கு கிடைக்க போற சில ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தாதான் கவலையா இருக்குன்பாரு. நருட்டோ சாஸ்கே அடிச்சுக்க பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ஹேண்டில் பண்றது கஷ்டம்பாரு. ககாஷி கூட வரையான்கவும் என்ன சண்டைக்கான்பாரு. காய் ஒரு வாக் போலான்பாரு. உச்சிகா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போவாங்க. காய் ரொம்ப நாளா வச்சு இங்க வந்துன்பாரு. ககாஷி நான் இங்க அதிகமா வந்திருக்கேன், ரொம்ப நாளுக்கு முன்னாலன்பாரு. ஒபிட்டோட வீட்டை பார்த்துட்டு ககாஷிக்கு பழைய ஞாபகம் வரும். கிஸ் பண்ணலான்னு போறப்ப நம்ம சந்திக்க வேண்டிய இடத்துக்கு போகணும், சீக்கிரம் வாடான்னு இருப்பார்ல ககாஷி. என்னடா பண்றேன்ட்டு அதை யோசிச்சுட்டு நடக்கும்போது காய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வருவாரு. இந்த வீட்டுல என்னடா ஸ்பெஷல்னு பின்னாடி அவங்க வேவு பாக்குற மாதிரி இருக்கும். ககாஷி ஒன்னும் இல்லைன்பாரு. இந்த ரைஸ் கிராக்கர்ஸ் செம்மையா இருக்குன்னு பாரு. காய் இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒருத்தன்ட்டு இங்க மட்டுமே கிடைக்கிற இன்னும் சில விஷயம் இருக்குன்னு பாரு ககாஷி. எனக்கு காட்டணும் பாரு. காய் நாக்கனோ ஸ்ட்ரைன் போகவும் என்னதுன்னு கேட்பாரு. நாக்கனோ ஸ்ட்ரைன் உச்சிகாவோட குலதெய்வ வீடுன்னு பாரு. அப்படிப்பட்ட ஸ்டெஃபனா நம்புறது இல்லைன்னு பாரு. காய் போய் வேண்டிக்கன்னு பாரு. காய் போகவும் இட்டாச்சி வந்துட்டு கேப்டன் ககாஷின்னு கூப்பிடுவான். இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்பான். கடந்த காலத்தை பத்தின சில விஷயத்தை யோசிக்கணும் பாரு. நீங்கவும் நான் இங்க இருக்கவன் தானே தெரியும்ல கேப்டன் பா, நான் வந்து இங்க ரொம்ப நாள் ஆச்சு. கேப்டன் எப்படி போகுதுன்னு பாரு ககாஷி. ஒரே மாதிரி தான், மாற்றம்லாம் இல்ல, மிஷின்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குன்பா. அப்படி அங்கவும் காய் எனக்கு எக்ஸலன்ட் லக்குன்னு கிடைச்சிருக்குன்னு சரிப்பாரு. ககாஷி ரிப்போர்ட் பண்ணுவாரு. யார் இன்ஃபில்ட்ரேட்டர் அவனுக்கு என்ன தேவைங்கிற பெரிய அளவுக்கான இன்டெல் எதுவும் கிடைக்கலன்னு. பேரியர் சிஸ்டமோட ஒவ்வொரு செக்ஷன்லயும் ஏஜென்ட்ஸ் நம்ம போடணும். பேரியர் டீமோட கோஆர்டினேட் பண்ண இன்ஃபில்ட்ரேஷன் டாக்டிக்ஸ் இல்லாம கல்பிரிட்டை ட்ராக் பண்றது கஷ்டம் பாரு. துரதிருஷ்டவசமா இப்ப மேன் பவர் ஆபரேஷன் பயன்படுத்த முடியாதுன்றவாரு ஹிருசன். ககாஷி அப்பனா வேற வழி இல்ல, போலீஸ் போர்ஸையே பேட்ரோல் பண்ண சொல்லும். ஆனா அங்கும் போது ஹிருசன் என்னன்னு கேட்பாரு. அது நான் உச்சியா டிஸ்ட்ரிக்ட் போனப்ப ரொம்ப வருஷத்துலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா அந்த அட்மாஸ்பியர்ல ஏதோ மாறி இருக்கு, ஒரு மாதிரி டென்ஸ்டா இருந்துச்சுன்னு பாரு. சோஷியலா இல்லாம இருந்தாங்களான்னு கேட்பாரு. ஆமா அப்படிதான், அவங்களுக்கு வெளியேந்து யாரும் வரக்கூடாதுன்னு ஃபீலா இருக்கும் போலன்னு பாரு. ஹிருசன் அப்படியான்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோட போலீஸ் ஃபோர்ஸோட நான் டிஸ்கஸ் பண்றேன்னு பாரு. நீ மிஷன் முடிச்சுட்டு ககாஷின்னு பாரு. டான்சோ வசதியா போச்சு, கிராம பாதுகாப்புங்கிற சாக்கு போக்குல புது பெட்ரோல் யூனிட் உருவாக்கலாம், நம்ம டியூட்டிஸை போலீஸ் ஃபோர்ஸோட ஸ்விட்ச் பண்ணிட்டு ஸ்ட்ரென்த்தை குறைக்கலான்பா. ஹிருசன் இல்ல இது இன்னும் அவங்களை தூண்டி விடுன்னு பாரு. பெட்ரோல்ஸை போலீஸ் ஃபோர்ஸே பார்த்துக்கிட்டோம், அவங்களோட ஒர்க் லோட அதிகப்படுத்தலான்னு பாரு. நம்பிக்கை
கேட்க டான்ஸோ அவங்க ஆட்சி கவிழ்ப்பதை நிறுத்தினப்ப எதுக்காக உச்சிகா பவர் இன்க்ரீஸ் பண்ண பாக்குறேன்னு கேட்பான். ஹிருசன் உச்சிகாவை ஆட்சியை கவிழ்க்க விட மாட்டேன்பாரு. ஹிருசன் அதெல்லாம் சொல்லாமே நடக்கணும், அவங்களை அப்படியே விட்டான்பா டான்ஸோ. கோஹாரு ரெண்டு பேரும் கத்தாதீங்க, முதல்ல ஆட்சி கவிழ்ப்பு இருக்கா இல்லையானே தெரியல, நம்ம டைம் ஒதுக்கி அதை எப்படி போகுதுங்கிறத பார்க்கணும்பாங்க கோஹாரு. அதுக்காக தானே இட்டாச்சியும் இருக்காதுன்பாங்க. நாக்கணும் ஸ்ட்ரெயின்ல தூரத்துல இருந்து இட்டாச்சி கவனிப்பாங்க. புகாக்கு கிட்ட இட்டாச்சி வரலையான்னு கேட்பாங்க. மிஷனுக்கு போயிருக்காதா சொல்லுவாரு. இதுக்கப்புறம் டான்ஸோவை காட்டுவாங்க. பேட்ரோல் நடக்கும். இட்டாச்சி உச்சிகா கிளான் லீஃபுக்கு எதிராக கிளர்ச்சி செய்ய விரும்புதுன்னு ரிப்போர்ட் பண்ணிடுவான். ஷாக்கா வாங்க சரியான ஆதாரம் இருக்கான்னு கேட்பான் டான்ஸோ. இருக்குன்பான். அன்னைக்கு ராத்திரி இட்டாச்சி டோபி சந்திச்சிருப்பான், எனக்கு ஒரு உதவி செய்வியான்ட்டு. டான்ஸோ ஹிருசன் கிட்ட உச்சிகாவை ஆட்சி கவிழ்ப்பு செய்ய விட மாட்டான்பான். அந்த ஒரு விஷயத்த ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டோம்லான்பான். ஆமாங்கவும் கிளம்பிடுவான். ஹிருசன் இது இன்னும் முடிவுக்கு வரலன்பாரு. டான்ஸோ உச்சிகா தயாராயிட்டா அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்னாவது ஆகணும்லன்பான். ப்ரிப்பரேஷன்ஸ் மட்டும் தான் இருக்கணும் டான்ஸோன்பாரு ஹிருசன். இட்டாச்சி இன்னைக்கு ராத்திரி முடிச்சிடலான்பான் டோபி கிட்ட. சத்தியம் பண்ணபடி அசிஸ்ட் பண்றான்பான் டோபி. எதிர்பார்த்து இருப்பான்பான். டோபி உச்சிகாவை மொத்தமா அடிக்க நான் உதவுறேன், ஏன்னா எனக்கு இன்னொரு இலக்கு இருக்கு, அப்புறம் அதுக்காக நீ உன் கண்ணை மூடி இருக்கணும்பான். அப்படின்னா நீ என்ன பிளான் பண்றியோ அதுல என் சரியான பயன்படுத்தாம இருக்கணுமான்னு கேட்பான் இட்டாச்சி. டோபி ஆமான்ட்டு அப்ப நான் அவன் தம்பியை கொள்ள மாட்டேன்னு கேரண்டி பண்ணுவேன், சரியான எழுத பையன் எனக்கு வேலைக்கு ஆக மாட்டான்பான். அதான் எனக்கு ரீஅஷூர் பண்றதான்னு கேட்பான் இட்டாச்சி. இட்டாச்சி அதை தாண்டி உன நம்புறதை விட்டு எனக்கு வேற வழி இல்லைன்பான். டோபி உனக்கு போக இடம் வேணும்னா என் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துக்க டி அக்காட்சுக்கின்னு இருப்பான். சம்மன் வந்திருக்கு ஜோனின்ஸ்க்கு. நைட் ஆன்பூல எமர்ஜென்சி அலர்ட் கொடுத்துருப்பாங்க. கக்காஷி இது லெவல் 1 இதுக்கப்புறமா உச்சிகா கிளான் மொத்தமும் சூறையாடப்பட்டிருக்கும். சாஸ்கே உச்சிகா டிஸ்ட்ரிக்ட்க்கு என்டர் ஆகிறப்ப வேட ஃபீல் பண்ணிருப்பான்ல, அதை காட்டுவாங்க. டான்ஸோ அவனோட டீமை போலீஸ் ஃபோர்ஸோட ஹெட் குவார்டர்ஸ் போக சொல்லுவான். உச்சிகா டிஸ்ட்ரிக்ட்க்கு என் டீம் போவான்பாரு ஹிருசன். போய் பார்த்தா எல்லாம் செத்து கிடப்பாங்க. உயிரோட இருக்கவங்களை ரெஸ்கியூ பண்ண சொல்லுவாரு ஹிருசன். யூகோ ஒருத்தர் கண்கவும் மெடிக்கல் யூனிட் அனுப்ப சொல்லுவாரு. கக்காஷி எல்லாம் செத்துட்டதா சொல்லவும் எல்லா சடங்குகளையும் எடுத்துட்டு போக சொல்லுவாரு ஹிருசன். பில்டிங்ஸ்லயும் தேடுங்கன்பாரு. யார் இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருப்பாங்கன்னு கேட்பான் டென்சோ. டான்ஸோ ஹிட்டாச்சி உச்சிகான்ட்டு வருவான். அவன் கிளானைகள் தான், அதனால ஷிஷியை கொன்னுட்டு அவனோட கண்களை எடுத்துக்கிட்டான். அவன் சொந்தங்களும் கூடவே கடைசியில சண்டை போட்டு இவ்வளவு பெரிய அட்ராசிட்டி நடந்திருக்குன்பான். ஆனா அவன் ஏன் இப்படி பண்ணணும்னு கக்காஷி சொல்ல வரும்போது பேசாதீங்க போய் வேலை பாருங்கன்றவாரு ஹிருசன். டான்ஸோ இது எல்லாத்தையும் செட்டில் பண்ணிச்சுன்பான். ஹிருசன் எதரா செட்டில் பண்ணுச்சு, பெரிய பிரச்சனை இருக்கே, அது உன் கண்ணுக்கு தெரியலன்னு கேட்பாரு. அதை நான் மைனரா தான் பாக்குறேன்பான் டான்ஸோ. இதுக்கப்புறமா அவன் டான்ஸோ உன் அதிகாரத்திலே நீ உன் வேலை பார்த்துக்காத அலோவ் பண்ண மாட்டேன்பாரு ஹிருசன். இதுக்கப்புறம் டியூட்டிஸ்ல இருந்து நீ ரிலீவ் ஆகிற, கமாண்ட்ல செகண்டா தான் இருக்கணும்ன்றவாரு. ஆனா ஹிருசன் இதை நான் பண்ணதுன்னு டான்ஸோ சொல்ல வரப்ப லீஃபோட நன்மைக்காகவா உச்சிகாவும் லீஃப் சேர்ந்தவங்க தான், உன் ஆன்புவும் ஃபவுண்டேஷனும் கிடைக்கப்படும் பாரு. லேட்டரா பர்சனலா அவங்க கூட டீல் பண்ணிக்கிறேன், அது வரைக்கும் உன் கோட்டஸ்லயே நீ இருக்கணும், ஹவுஸ் அரெஸ்ட்லன்ட்டு போயிருவாரு. டான்ஸோ கிட்ட அவன் சப்பார்டினேட்ஸ் பாடி கவுண்ட் மேட்ச் ஆகல, பார்க்க போனா மறைஞ்சது போல இருக்குன்பான். லெஃப்ட் சைட்ல இருக்கவனா எல்லாத்தையும் பார்த்தேன், அப்புறம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். சாஸ்கே மேல மட்டும் கை வைக்கணும்னு நினைச்சா கிளாசிஃபைடான கிராமத்தோட தகவல எல்லா எலிமினேஷனுக்கும் கொடுத்துருவான்னு இட்டாச்சி மிரட்டுவான். அப்படியே குரோவா மாதிரி போகவும் இட்டாச்சின்பான் டான்ஸோ. டென்சோ இது இட்டாச்சியோட வெறுப்புக்கான ஸ்கோப்னா ரொம்ப ஆழமா போயிருக்குன்பான். யூகோ ஒருத்த மட்டும் தான் பொழைச்சிருக்கதா சொல்லுவா. கக்காஷி ரிமூவ் பண்ண ஆரம்பிக்க சொல்லுவாரு. சரின்ட்டு ஆன்புவா இருந்தாலும் இப்படி ஒரு மிஷன் ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமா அகாடமில நட்டு சாஸ்கே தனியா இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு என்னாச்சுட்டு பார்ப்பான். ஒரு பாலை வச்சு தலையிலே அடிச்சிருப்பாங்க. அடுப்புல சண்டை போட போவான். ஆசுமா இட்டாச்சியோட போட்டோ பிங்கோ புக்ல பாட்டு மொத்த கிளானே அழிச்சிட்டான்னு பாரு. ஒரு பையன் மட்டும் தப்பிச்சு கதை கேள்விப்பட்டன் பாரு. கை அதுல என்ன இருக்கு, உச்சியா கிளானே அழிஞ்சிருச்சு, ஒருத்தனை தவறன் பாரு ஆசுமா. டென்சோ கக்காஷி கிட்ட இட்டாச்சி உச்சியா பிங்கோ புக்ல வருவான்னு எதிர்பார்க்கல. ஆரம்பத்திலேயே எஸ் கிளாஸ் பார்க்க போனா சொந்த கிளான மொத்தமா அழிச்சிருக்கானே, சென்பை ஏதாவது பிரச்சனையான்னு கேட்பான். கக்காஷி மனசுக்குள்ள இதுவே அவனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறத காட்டுதுன்னு பாரு, எனக்கு ஒன்னும் பொருளின் பாரு. டென்சோ உச்சியா டிஸ்ட்ரிக்டையே தரமட்டமாக்க போறாங்களாம் கேள்விப்பட்டன்பான். என்ன தரமட்டமாக்க போறாங்களான்னு பாரு. கக்காஷி பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்குல, யாரும் பக்கத்தாலே போக மாட்டேங்கிறாங்கன்பான். இதுக்கப்புறமா கக்காஷி உச்சியா டிஸ்ட்ரிக்ட்குள்ள போவாரு. ஒபிட்டோ வீட்டுக்கு முன்னால போய் நின்று ஒபிட்டோ அன்னையில இருந்து நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிற கொஸ்டினை கேட்டுக்கிட்டு போவாரு. ஹிருசனை காட்டுவாங்க. நீ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்க, எங்க யாரும் இல்ல சொல்லுன்னு பாரு. கன்சிடரேஷனுக்கு தேங்க்ஸ் பண்ண வேண்டாச்சு. ஹிருசன் ஃபர்ஸ்ட் டைம் தேங்க்ஸ் வச்சுக்க. இடன் லீஃப் வில்லேஜ்ல சிவில் வார் வராம போச்சு, கிராமத்துல அமைதி நிலவுதுன்னு பாரு. ஆமான் பா இட்டாச்சி, ஆனா இன்னும் அதுக்கு வேற வழி இல்லையாங்கிற வருத்தம் தான் எனக்குன்னு பாரு ஹிருசன். இட்டாச்சி மன்னிப்பு கேட்கவும் ஹிருசன் மன்னிப்பு நான் தான் கேட்கணும், உன் சொந்த கிளான நீயே மொத்தமா கொன்னதுக்கு இனிமேல் உன்னை ரோக் நிஞ்சான்பாங்க. அப்புறம் பிங்கோ புக்ல தப்பி ஓடினவன் உயிரோடவோ பணமாவோ புடிச்சு தரணும்னு லிஸ்ட் பண்ணப்படுவ அப்படிங்கும் போது ஆமான்பா. ஹிருசன் அடுத்து என்ன பண்றதா இருக்குன்னு கேட்கவும் இட்டாச்சி அக்காட்சுக்கிங்கிற ஆர்கனைசேஷனோட உதவி கிடைச்சிருக்கு, என் நோக்கம் பக்கத்தால இருந்து பண்ண ப்ராமிஸ் ப்ரோக் ஆகாம இருக்கான்னு பாத்துக்க போறேன்பா. ஹிருசன் அக்காட்சுக்கில சேர போறேன்னு கேட்கவும் லாட்டர் சாஸ்கேவை தொடர்ந்து பாதுகாப்பீங்கன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்கன்னு கேட்பான் இட்டாச்சி. ஹிருசன் அவன் தம்பி அகாடமில மாணவனா படிப்பான், அப்புறம் ஹிடன் லீஃப் ஷினோபியா தான் வளருவான் பாரு. ஆனா அவனுக்குள்ள இருக்க உன் மேல வெறுப்புங்கிறத அழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, நீ பண்ண காரியத்துக்குன்னு பாரு, அந்த வெறுப்பு தாங்கறதுல தயாரா தான் இருக்குன்னு இட்டாச்சி. ஹிருசன் இப்ப போ, கிராமத்தை சுத்தி உள்ள பேரிய ஜுட்சு ஃபார்முலாவை மாத்தாம அப்படியே விட்டுறான் பாரு. சாஸ்கே மேல கவலையா இருந்தா நீ எப்ப வேணா வந்து பாக்கலாம் பாரு. இட்டாச்சி லாட்டர் உச்சியா கிளான் உங்களோட கருணையை பத்தி தெரிஞ்சுக்காம போனதா தப்பா போச்சுன்பான். ஹிருசன் அது அப்படி இல்ல, நான் பலவீனமாயிட்டேன், அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜில கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பாரு. டான்ஸோட ஃபவுண்டேஷனையும் என்னோட அன்புவையும் கம்ப்ளீட்டா அண்டர்டேக் பண்ணலான்னு பாக்குறேன் பாரு ஹிருசன். இதை கேட்ட கோஹாரு நமக்கு புது போலீஸ் ஃபோர்ஸ் தேவைன்பாங்க. ஒரே கிளான்ல ஓட்டிட்டு இருக்க ஓப்பன் ரெக்ரூட்மெண்ட் பண்ணலான்னு பாரு ஹிருசன். லீஃபோட ஃபியூச்சர் மனசுல வச்சு சரியான வேலைக்கு சரியான ஆளா எடுக்கணும் பாரு. ஹிருசனை பார்க்க கக்காஷி வரவும் ஆன்புல எத்தனை வருஷமா இருக்குன்னு கேட்பாரு. 4th ஒக்காகே கப்ப சேர்ந்தேன், 10 வருஷம் ஆயிருக்கும் பாரு. அவன் இதயத்துல இருக்க டார்க்னஸ் டீல் பண்றக்கு உதவுறதுக்காக தான் அவன் உன்னை ஆன்புல போட்டான், அவன் கூடவே வச்சுக்கலான்னு பார்த்தான் பாரு. தெரியும் சாருங்கும் போது ஹிருசன் மினாட்டோ செத்ததுக்கு அப்புறம் நானே திரும்ப பொசிஷனுக்கு வந்தேன். அப்புறம் மினாட்டோவோட அன்புவையும் என் கமாண்டுக்கு கொண்டு வந்தேன். ஆனா உன்னை என் பக்கத்துல
இடத்துல வச்சிருக்கிறது உனக்கு உதவாதுன்னு நினைக்கிறேன். பார்க்க போனா உன் இதயத்துல அது இன்னும் இருளாக்கும். உன் மாஸ்க் எடுத்துரு. 10 வருஷம்ல உங்ககிட்ட நான் நிறைய கேட்டேன்ட்டு மாஸ்க்கை வாங்கி தூக்கி எறிவாரு. உன் ஆன்போ டியூட்டிஸ்ல இருந்து நீ இனிமேல் ரிலீவ் ஆகிறேன் பாரு. புது பொசிஷனுக்கு போக போறேன் பாரு. சரிங்க போது ஜொனி லீடர் ஆக போறேன் பாரு. இதை கேட்ட ககாஷி ஷாக்கா இருப்பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜொனின் லீடருங்க எபிசோட தானே அடுத்த ஷிப்டன்லாம் எடுத்து பார்க்க போறீங்கன்னு பாரு ககாஷி.